we spend time with God, நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்யும் பொழுது, it's not a physical glory that shines on our face. நம்முடைய முகத்திலே சரீர பிரகாரமான வெளிச்சமானது வீசாது. There'll be something of the Spirit of Christ in our attitude to others. மற்றவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மையிலே கிறிஸ்துவுடைய ஆவியை மற்றவர்கள் நுகர முடியும். There'll be a humility, அங்கே ஒரு தாழ்மை இருக்கும், and a gentleness and goodness, ஒரு சாந்தம் இருக்கும், ஒரு தயை இருக்கும், and a purity, ஒரு தூய்மை இருக்கும், and a tremendous love for even for people who have fallen into sin. பாவத்திலே விழுந்த மக்கள் மீதும் கூட பெருத்த ஒரு அன்பு ஏற்படும். That hardness in your heart will go away. உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த கடினமான தன்மை போய்விடும். If you become a worshipper. நீ ஆராதிக்கிறவனாய் மாறினாய். So I want to encourage you. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். To go into the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போங்கள். So Hebrews 10. ஆகவே எபிரேயர் 10 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். How to go here? நாம் இங்கே எப்படி போக முடியும்? Brethren, we have boldness to enter this. Actually, it means the most holy place by the blood of Jesus. எபிரேயர் 10 ஆம் அதிகாரம் 19 ஆம் வசனத்திலே, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே. That means my heart is completely cleansed. I have confessed every sin. I am free from sin by the blood of Jesus. என்னுடைய இதயமானது முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறது. நான் எல்லா பாவங்களையும் தேவனிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறேன். அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். Conscience is completely clear. என்னுடைய மனசாட்சி முற்றிலுமாய் தூய்மையாய் இருக்கிறது. And then அதற்கு பிறகு by a new and living way. ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம், வழி. That is this narrow way. அதுதான் இந்த நெருக்கமான வழி. Another name for the narrow way is the new and living way. இந்த நெருக்கமான வழிக்கு இன்னொரு பெயர் புதிதும் ஜீவனுமான வழி. Through the veil. திரைக்குள்ளாக சென்று. That means it is between the holy place and the most holy place. அதனுடைய பொருள் என்னவென்றால் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மகா திரை. Through the veil, that is the flesh of Jesus. அந்த திரை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சம். So you know, in this tabernacle everything had a meaning. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. The altar of sacrifice symbolized the cross of Calvary. அங்கே பலிபீடம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்வாரி சிலுவையை குறிக்கிறது. And the laver symbolized the washing of water with the word of God. வெண்கல தொட்டி என்பது தேவனுடைய வார்த்தையினாலே கழுவப்படுகிற காரியத்தை குறிக்கிறது. And then inside the holy place, the lampstand speaks of the witness through the Holy Spirit. அங்கே உள்ளே இருக்கக்கூடிய குத்து விளக்கு அது பரிசுத்த ஆவியானுடைய சாட்சியை குறிக்கிறது. And the table of bread speaks of the word of God. சமூகத்து அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. And the altar of incense speaks of prayer. அங்கே தூப கலசம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது. And then this veil, அதற்கு பிறகு திரைச்சீலை, that speaks of the flesh of Jesus which was torn. அது கிழிக்கப்பட்ட இயேசுவுடைய மாம்சத்தை குறிக்கிறது. Which opened a way into the most holy place. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறது. We need to understand what this new and living way is. இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். See, when it says the flesh of Jesus, it's not talking about this physical flesh. இயேசுவுடைய மாம்சம் என்று சொல்லும் பொழுது இந்த இயேசுவுடைய இந்த சரீரத்தை அது குறிக்கவில்லை. His physical flesh was not torn. அவருடைய இந்த மாம்ச சரீரமானது அது கிழிக்கப்படவில்லை. It was pierced in 5 places. அது 5 இடங்களிலே குத்தப்பட்டது. But not torn. ஆனால் அது கிழிக்கப்படவில்லை. Something else was torn from top to bottom. வேறு ஏதோ ஒன்று மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. When it talks about the flesh of Jesus, இயேசுவுடைய மாம்சம் என்று இங்கே சொல்லப்படும் பொழுது it is talking about his self will. அவருடைய சுய சித்தத்தை இது குறிக்கிறது. Which he denied. அதை அவர் மறுத்தார். Like in Gethsemane, he said, not my will. கெத்செமனே தோட்டத்திலே சொன்னார்களா, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல. That was rending the veil. அங்கே அந்த திரை கிழிக்கப்படுகிறது. Oh, you see John 6:38. யோவான் 6:38 பாருங்கள். John 6:38 says, யோவான் 6:38 சொல்கிறது, that Jesus says, I came from heaven never to do my own will, but to do the will of him who sent me. யோவான் 6:38 வாசிக்கிறோம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். We need to understand this, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. There is milk in the word of God and there is meat in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே பாலும் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே வலுவான ஆகாரமாகிய மாம்சமும் இருக்கிறது. If you are only interested in forgiveness of sins and going to heaven, that is like drinking milk. உங்களுக்கு பாவ மன்னிப்பிலே மட்டும் அல்லது எப்படியாவது பரலோகத்துக்கு மட்டும் போனால் போதும் என்று விருப்பம் இருந்தால் அது பாலை குடிப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. But how long shall we remain babies drinking milk? ஆனால் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு காலம் பாலை குடித்துக் கொண்டே குழந்தையாக இருக்க போகிறீர்கள்? We must start eating meat. நீங்கள் மாம்சத்தை புசிக்க ஆரம்பிக்க வேண்டும். And here is the meat. இங்கே அந்த மாம்சம் இருக்கிறது. What does it mean to deny my will and to do the will of God? அது என்னவென்றால் என்னுடைய சித்தத்தை
வெறுத்து தேவ சித்தத்தை செய்வது. Jesus said throughout his life he denied his own will. இயேசுவுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் தம்முடைய சித்தத்தை வெறுத்தார். Like I told you, when he was a child, his mother called him, he had to deny what he wanted to do, to play a game or something, do what the Father in heaven told him. ஏற்கனவே நான் சொன்னது போல அவர் சிறு பையனா இருக்கும் பொழுது அவருக்கு விரும்பினதை செய்து கொண்டிருந்தார், விளையாட்டு கொண்டிருந்தார். ஆனால் அங்கே அம்மா கூப்பிடும் பொழுது அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய முடியாது, விட்டு விட்டு போக வேண்டியதா இருந்தது. When he was obeying his mother, he was obeying his Father in heaven who said, obey your father and mother. அவர் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படியும் பொழுது உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிவாயாக என்று சொன்ன பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிகிறார். So he was actually obeying his father. ஆகவே சொல்லப்போனால் அவர் பிதாவுக்கு தான் கீழ்ப்படிகிறார். His will was to continue playing there with his friends. அவருடைய சொந்த சித்தம் தன்னுடைய நண்பர்களோடு கூட விளையாடிக் கொண்டிருக்க வேண்டும். But his mother called him. ஆனால் அம்மா இப்பொழுது கூப்பிடுகிறார்கள். And his father said, பிதா சொல்கிறார், obey your mother. So obey your mother. உன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படி என்று சொல்கிறார். So he has to give up this strong desire to want to play. ஆகவே விளையாட வேண்டுமே என்ற வலுவான அந்த ஆசையை அவர் விட்டு வெறுத்து விட்டு put that to death. அதை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு do the will of his father who said, listen to your mother. தாய்க்கு செவிகொடு என்று சொல்லக்கூடிய பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து போக வேண்டியதா இருந்தது. That is one example. இது ஒரு உதாரணம். There are many things like that in his life. இது போன்று இயேசுவுடைய வாழ்க்கையிலே பல சம்பவங்கள். When his brothers would irritate him in so many ways. அவருடைய தம்பி குடும்பத்திலே அவருடைய தம்பிமார்கள் இயேசுவை பல விதங்களிலே எரிச்சலூட்டி இருப்பார்கள். I don't know whether you have seen, if there is a family with 7 children. ஒரு குடும்பத்தில் 7 பிள்ளைகள் இருந்தால் எப்படி நிலைமை இருக்கும் என்று நீங்கள் பார்த்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியவில்லை. Jesus was the eldest of 7 children that Mary had. மரியாளுக்கு இருந்த 7 பிள்ளைகளிலே இயேசுதான் மூத்த மகன். Mary had 5 boys and 2 girls. மரியாளுக்கு 5 மகன்களும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்தார்கள். And they were poor family. அவர்கள் ஒரு ஏழை குடும்பம். They didn't have so many bedrooms to go and sleep in. போய் படுப்பதற்கு பல படுக்கை அறைகள் கொண்ட வீடு அல்ல. I think all of them slept on the floor. எல்லாரும் தரையிலே தான் படுத்து தூங்கி இருப்பார்கள். Mostly in one room, 1 or 2 rooms. ஒன்று அல்லது 2 அறைகள் தான் அதிகபட்சமா இருந்திருக்கும். And here were these brothers who would irritate Jesus. இங்கே இயேசுவை எரிச்சலூட்டும்படியாக அவங்க தம்பிகள் எல்லாரும் ஏதாவது செய்திருப்பார்கள். Not for 1 or 2 years. 1-2 ஆண்டுகள் மட்டுமல்ல, 20 years. 20 ஆண்டுகள். And he never sinned. அவர் பாவமே செய்யவில்லை. Can you imagine somebody irritating you? நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? யாராவது உங்களை தொடர்ந்து எரிச்சலூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். Even for 1 week to be without getting irritated. ஒரு வாரம். That's a miracle. எரிச்சல் படாமல் ஒரு வாரம் வாழ்வது என்பதே ஒரு பெரிய அற்புதம். Have you got young people? Do you have brothers and sisters who irritate you sometimes? வாலிப தம்பிமார்களே தங்கைமார்களே உங்களை எரிச்சலூட்டுகிற உங்க இளைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் இருக்கிறார்களா? Can you love them after 2-3 days and never get angry with them? 2-3 நாட்கள் தொடர்ந்து எரிச்சலூட்டிக் கொண்டே இருந்தால் அவர்களை நீங்கள் நேசிக்க முடியுமா? அவர்கள் மீது கோபப்படாமல் இருக்க முடியுமா? Or have you people got some brothers in your church who irritate you also? சகோதரர்களே உங்கள் சபையிலே உங்களை எரிச்சலூட்டக்கூடிய மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்களா? Or some sisters who irritate you? அல்லது சகோதரிகளே உங்களை எரிச்சலூட்டுகிற மற்ற சகோதரர்கள் இருக்கிறார்களா? Can you love them? அவர்களை உங்களால் நேசிக்க முடியுமா? If they keep on irritating you for 1 week? ஒரு வாரம் உங்களை எரிச்சலூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். Jesus lived like that for 30 years. இயேசு 30 ஆண்டுகள் அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தார். And he never sinned once. ஒரு முறை கூட அவர் பாவமே செய்யவில்லை. That is a greater miracle than raising Lazarus from the dead. லாசருவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவதை காட்டிலும் இப்படி வாழ்ந்ததுதான் பெரிய அற்புதம். Raising Lazarus from the dead was easy. Come out of the tomb. கல்லறை விட்டு வெளியே வா என்று சொல்வது மிகவும் எளிது. That's all Jesus had to say to raise Lazarus from the dead. லாசருவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு அவ்வளவுதான். But to live 1 day without getting irritated with these brothers who are troubling you. தன்னை தொந்தரவு செய்யக்கூடிய சகோதரர்களோடு கூட தம்பிமார்களோடு கூட ஒரு நாள் எரிச்சல் இல்லாமல் வாழ்வது. It's a real miracle. அது உண்மையான அற்புதம். The only way he could do it. அவர் அதை செய்வதற்கு ஒரே வழி he really sought to be filled with the Holy Spirit. உண்மையாலுமே அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாக தேடினார். Strengthened to say no to his own will. தன்னுடைய சொந்த சித்தத்திற்கு இல்லை என்று அவர் மறுப்பு தெரிவித்தார். When he is tempted to say something, he would die. அவர் ஏதாவது ஒன்றை நறுக்கென்று சொல்வதற்கு சோதிக்கப்படுகிறார், ஆனால் அதை அந்த சோதனைக்கு அவர் மறித்து விடுகிறார். You know, it was not very easy. அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. You keep on battling it, after some time it becomes a little easy. நீங்கள் தொடர்ந்து போராடிக் கொண்டே இருந்தால் சற்று நேரம் கழித்து அது எளிதாய் மாறிவிடும். But he never wanted to sin. ஆனால் ஒரு காலம் அவர் பாவம் செய்ய விரும்பவில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because if he sinned, he could not die for our sins. அப்படி அவர் பாவம் செய்து விட்டால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க முடியாது. Why did he live like that? ஏன் அப்படி அவர் வாழ்ந்தார்? Because he loved us so much. அவர் அந்தளவாய் நம்மை நேசித்தார். He would say, I can never sin.
நான் ஒரு காலம் I cannot afford to sin. பாவம் செய்வதற்கு நான் ஒரு காலம் துணிய மாட்டேன். Because I have to die for the sins of these people. இந்த மக்களுடைய பாவங்களுக்காக நான் மரிக்க வேண்டியிருக்கிறதே. And I have to be a perfect sacrifice at the end of 33 years. 33 ஆண்டுகளின் முடிவிலே நான் ஒரு பூர்ணமான பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். Do you think that was easy for Jesus? இயேசுவுக்கு அது எளிதாக இருந்தது என்று எண்ணுகிறீர்களா? No. இல்லை. He said no, no, no to his own will for 33 years. 33 ஆண்டுகளாக தன்னுடைய சுய சித்தத்திற்கு இல்லை இல்லை என்று மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தார். That is what is called the flesh of Jesus. இதுதான் இயேசுவுடைய மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. Like that, whenever every time he said no, the veil was being torn. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சுய சித்தத்திற்கு இல்லை இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிந்து கொண்டே வருகிறது. 33 years the whole veil was torn. 33 ஆண்டுகளில் அந்த முழு திரைச்சலையும் கிழிகிறது. And when he cried on the cross, it is finished. அவர் இந்த சிலுவையிலே அது முடிந்தது என்று சொல்லும் பொழுது, that is when the veil was torn. அப்பொழுது அந்த திரைச்சலை கிழிந்தது. What was finished? எது முடிந்தது? Many people think my sins were finished. என்னுடைய பாவங்கள் முடிந்து விட்டது என்று எண்ணுகிறார்கள். That is right. அது சரிதான். That is one thing that was finished. அது முடிந்தவைகளிலே ஒன்று. The will of God was finished. தேவனுடைய சித்தம் அங்கே முடிந்தது. But also this denial of self will was completely finished. சுய சித்தத்திற்கு மறுப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்த காரியம் முற்றிலுமாய் முடிந்து விட்டது. Being tempted in every point like all men was finished. நம்ம எல்லாரை போலும் அவர் சோதிக்கப்பட்ட அந்த காரியமானது முடிந்து விட்டது. So that is a big statement when he says it is finished. முடிந்தது என்று சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு வாசகம். Many Christians don't have revelation on it. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாசகத்தில் குறித்த வெளிப்பாடு இல்லை. They just hear what the pastors have studied in some Bible school. சில பாஸ்டர்மார்கள் வேதாகம கல்லூரியிலே படித்து போதிக்கிற காரியங்களை கேட்டிருக்கிறார்கள். You'll never get revelation on the Holy Spirit if you go to a Bible school. ஒரு வேதாகம கல்லூரிக்கு போனால் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு ஒரு காலம் உங்களுக்கு கிடைக்காது. There are many things I thank God for. நான் பல காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். One of the biggest things I thank God for is that I never went to a Bible school. அப்படி தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் பெரிய காரியம் நான் வேதாகம கல்லூரிக்கு போகவில்லை. My mind would have been fixed in some wrong direction. அப்படியானால் என்னுடைய மனதானது ஏதோ தவறான ஒரு திசையிலேயே அது ஸ்திரப்பட்டிருக்கும், அதிலேயே அது மூழ்கி இருக்கும். If you want to really understand the Bible, never go to a Bible school. உண்மையாலுமே வேதத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டாம். Get down on your knees and ask the Holy Spirit to teach you. முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேளுங்கள். He will show you things that nobody else can show you. யாருமே உங்களுக்கு காண்பிக்க முடியாத காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். Seek to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிறையும்படியாய் தேடுங்கள். And see what it says in Hebrews 5:7. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். In the days of Jesus' flesh. இயேசு மாம்சத்திலிருந்த நாட்களிலே. That means அதனுடைய பொருள் என்ன? In the days when he had this self will. அவருக்கு சுய சித்தம் இருந்த அந்த நாட்களிலே he never yielded to even once. ஒரு முறை கூட அதற்கு அவர் இசைந்து கொடுக்கவில்லை. How did he overcome it? எப்படி அவர் அதை மேற்கொண்டார்? How did he overcome when people irritated him? அவரை மக்கள் எரிச்சலூட்டும் பொழுது எப்படி அதை மேற்கொண்டார்? How did he overcome when people said this is an illegitimate child of Mary, we don't even know who his father is? இந்த குழந்தை, இந்த பிள்ளையினுடைய தகப்பன் யார் என்று தெரியாது, இவர் சரியாக பிறக்காத ஒரு பிள்ளை என்று சொல்வார்கள். How did he love such people who said some bad things about him? இவரை குறித்து இப்படி மோசமான காரியங்களை சொன்னவர்களை எப்படி இயேசு நேசிக்க முடிந்தது? How could he love people who spat on him and beat him and crucified him? அவரை துப்பினவர்களை, அவரை அடித்தவர்களை, அவரை சிலுவையில் அறைந்தவர்களை இயேசு எப்படி அன்பு கூற முடிந்தது? I'll tell you. நான் சொல்லுகிறேன். It was not only that he was filled with the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டது மட்டுமல்ல. Some people think if I'm filled with the Holy Spirit it will solve all the problems. சிலர் எண்ணுகிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு விட்டால் என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடும். But Jesus had more than that. ஆனால் இயேசுக்கு அதை காட்டிலும் அதிகமாக இருந்தது. It says in Hebrews 5:7. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். He prayed and supplicated with loud crying and tears. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி என்று வாசிக்கிறோம். When do you pray with loud crying and tears? நீங்கள் எப்பொழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுவீர்கள், ஜெபம் பண்ணுவீர்கள்? If your child is dying in the hospital, you'll pray like this. உங்களுடைய குழந்தை ஆஸ்பத்திரியிலே மரிக்கும் பொழுது நீங்கள் இப்படி ஜெபிப்பீர்கள். Your husband or your wife very young and they are dying. உங்களுடைய கணவனோ மனைவியோ மிகவும் குறைந்த வயதா இருக்கும் பொழுது மரிக்கும் தருவில இருக்கும் Then you will pray. அப்பொழுது நீங்கள் இப்படி ஜெபிப்பீர்கள். But Jesus was not praying for such things. ஆனால் இயேசு இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கவில்லை. Oh, you got some serious sickness, you'll pray loud. அல்லது உங்களுக்கு கொடிய வியாதி வரும்பொழுது சத்தமோடு பலத்த சத்தத்தோடு ஜெபிப்பீர்கள். Do you know what Jesus was praying with loud crying and tears for? இங்கே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு எதற்காக ஜெபித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? Not for because he had some sickness. ஏதோ அவருக்கு ஒரு வியாதி வந்தபடினாலே அவர் அப்படி ஜெபிக்கவில்லை. Not because some loved one was dying in a hospital. அவர் நேசிக்கிற யாரோ ஒருவர் ஆஸ்பத்திரியிலே மரிக்கிறபடினாலே அவர் ஜெபிக்கவில்லை. He was praying, Father, I don't want to sin. பிதாவே, நான் பாவம் செய்ய வேண்டாம் என்று ஜெபித்தார். பாவம் செய்ய விரும்பவில்லை என்று ஜெபித்தார். I don't want to sin. நான் பாவம் செய்ய வேண்டாம். I don't want to
have even a slightly sinful thought. ஆண்டவரே எனக்கு சிறிய பாவமான சிந்தனை கூட வரக்கூடாது. I don't want an impure thought for even half a second. ஒரு அரை வினாடி கூட எனக்கு அசுத்தமான சிந்தை வந்துவிடக் கூடாது. I don't want to have a wrong attitude towards another person even for 1 second. ஒரு வினாடி கூட மற்ற நபர் மீது எனக்கு தவறான மனப்பான்மை வந்துவிடக் கூடாது. Because then I'll be impure. அப்படியானால் நான் அசுத்தனாய் மாறி விடுவேன். He hated sin so much. அவர் அந்தளவாய் பாவத்தை வெறுத்தார். And he had to pray with loud crying and tears. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ண வேண்டியதாக இருந்தது. What is he praying for? எதற்காக அவர் ஜெபித்தார்? Father, you can save me from spiritual death. பிதாவே, நீர் என்னை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்.